ஹாய் கைஸ், நான் டிப்ளஸ் ஃபிட்னஸ். ஆக்சுவலி இன்னைக்கான வீடியோவில் நம்ம பைசப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறையா பேர் பைசப் க்ரோ ஆகணும்னு 5 இல்லைனா 6 வேரியேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஆனால் அதனால நமக்கு ஒரு க்ரோத்தும் கிடைக்க போகிறது இல்லை. நம்ம பைசப்ஸ் க்ரோ ஆகணும்னா எத்தனை வேரியேஷன் போடுறோன்றது மேட்ரே இல்லை, என்ன வேரியேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுன்றது தான் மேட்ரே. நான் நேச்சுரலாகவே என்னோட பைசப்ஸை இந்த சைஸ்லேருந்து இந்த சைஸ்க்கு மாற்றினேன். நான் நிறைய வேரியேஷன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு 2 முக்கியமான ஒரு கோட்டில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் என் பைசப்ஸில் ஒரு உண்மையான க்ரோத்தையே நான் பார்த்தேன். இந்த வீடியோவில் அந்த 2 ஒர்க் அவுட் என்ன, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இவ்வளோ யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் சொல்கிறேன். என்ன ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம பைசப்ஸில் மொத்தம் 3 மெயின் பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று நம்ம லாங் ஹெட், இன்னொன்று நம்ம ஷார்ட் ஹெட், தேர்ட் ஒன் நம்ம பிராக்கியாலிஸ். நம்ம பைசப்ஸில் நம்ம லாங் ஹெட் நம்ம கையை மடக்கும் போது நமக்கு ஒரு பீக் கிடைக்கிறதுக்கு ரீசன் நம்ம லாங் ஹெட் தான். இதுவே நம்ம ஷார்ட் ஹெட்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நேராக நிற்கும் போது நம்ம ஃப்ரண்ட் வியூ ரொம்ப வித்ரா காட்டுறது நம்ம ஷார்ட் ஹெட். பிராக்கியாலிஸ் மசில், இந்த மசில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைசெப்ஸையும் பைசெப்ஸையும் நல்லா ஸ்பிளிட் அண்ட் பண்ணி ஆர்முக்கு ஒரு 3 லுக் கொடுக்குது. எக்ஸசைஸ் நம்பர் 1, மிஷின் ப்ரீச்சர் கர்ல்ஸ். இந்த எக்ஸசைஸில் முக்கியமானதே ஸ்ட்ரெச் தான். ஸோ அதிகமாக ஈகோ லிஃப்ட் பண்ணி ட்ராப் ஆகிறத விட கரெக்டான வெயிட்ஸை சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம பைசப்ஸை கம்ப்ளீட்டாக கீழே ட்ராப் டவுன் பண்ணி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆனதும் ஸ்லோவாக லிஃப்ட் பண்ணுங்கள். நம்மளோட மெயின் மோட்டிவே நெகட்டிவ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான். மிஷின் இல்லாதவங்க ஸ்பைடர் கர்ல்ஸ் ஆர் டம்பிள் ப்ரீச்சர் கர்ல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம். எக்ஸசைஸ் நம்பர் 2, இன்க்ளைன் டம்பிள் கர்ல்ஸ். இந்த எக்ஸசைஸில் நம்ம மிஷினை 45 டிகிரி இன்க்ளைனில் பிளேஸ் பண்ணி நம்மளோட ஷோல்டர்ஸை பேக்கில் ப்ரொட்ராக்ட் பண்ணி லாக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி லிஃப்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச் ஆகாமல் ஆஃப் ரெப்ஸ் போடுறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ பர்ஃபெக்டாக ஸ்ட்ரெச் ஆக விட்டு கரெக்டாக லிஃப்ட் பண்ணுங்கள். இந்த 2 எக்ஸசைஸுமே ஒரு பர்ஃபெக்டான ஐசோலேஷன் பேஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ இந்த 2 எக்ஸசைஸையும் பர்ஃபெக்டாக நான் சொன்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணதுனால உங்களுக்கு கெயின்ஸும் அதிகமாக இருக்கும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுனால மட்டும் நமக்கு எந்த ஒரு கெயின்ஸும் வந்துட்டு போகிறது இல்லை. நம்ம பாடி வெயிட்க்கு ஏற்ற மாதிரி 1.5 to 2.2 grams ப்ரோட்டீனும் எடுக்கணும். அட் த சேம் டைம் ரெக்கவரி டைமாக ரெஸ்ட் பீரியட், அதாவது நம்ம ஸ்லீப் 7 to 9 hours இருக்கணும்.